வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகரை வந்து பீட் பண்ணும்போது அந்த எக்குகளை வந்து நம்ம எசன்ஸ் சேர்க்குறோம்ல, அதனால வந்து எக்கு ஸ்மெல் நம்மளுக்கு அவ்வளோவா வராது. ஸோ நீங்கள் இன்னுமே சேர்க்கணும் அப்படின்னா மில்க் எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரும் கூட நல்லாயிருக்கும். வெண்ணிலா எசன்ஸ்கிறது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒன்று. ஸோ மில்க் எசன்ஸும் இதில் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பீட் அண்ட் 2 ஸ்பீடில் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் போதும் நம்மளுக்கு எக்கு. ஸோ இப்போ இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு சலித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்து நம்ம எடுத்தாச்சு. ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு மாவை நம்ம எடுத்து வச்சுருந்ததை. அடுத்தது நம்ம ஆயில் ஆர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே நம்ம சேர்த்துட்டு லைட்டாக இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா மிக்ஸ் ஆனாலே போதும், ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் கரெக்டாக வராது. ஸோ இப்போ பேட்டர் ரெடி. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் ஸ்பாஞ்ச் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த பேட்டரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம கலந்துக்கலாம். இந்த பேட்டரில் இதுக்கு நம்ம வந்து பேட்டர் எடுக்கிறப்ப அந்த ட்ரேயில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு கீழே சேர்க்குறப்ப அடியில் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி ஆயில் நான் சேர்த்துருக்கனால அது நான் சேர்க்கல மைதா மாவு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா பேட்டர் நல்லா சேர்த்துக்கலாம். பேட்டர் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். டேப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம குக்கர் ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துட்டு 30 மினிட்ஸுக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு நல்ல சூப்பரான ஸ்பாஞ்ச் கிடச்சிருக்கு. பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.